இந்த ஆதவ அர்ஜுனா வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு மந்திரி, நாங்கள் வந்துட்டு எல்ஓபியவே அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஆகியால் மற்றவர்களெல்லாம் எம்மாத்திரம்னு சொன்னா அதை விட திமிர் ஆணவம் வேற எதுவுமே கிடையாது. எல்லாருமே எல்ஓபி கிடையாது, எல்லாருமே நீ நினைக்கிற மாதிரி கோமாளியும் கிடையாது. அவரவர்கள் செய்யும் பாவத்துக்கு அவரவர்கள் அந்தந்த பாகத்துக்கு அவர்கள் அனுபவிப்பார்கள். இதுதான் உண்மை. ஆதவ அர்ஜுனா, நீ ஒரு பக்கம் சொல்கிற நான் எந்த பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை என்று. அப்போது யார் அப்போ வீட்டு காசில் வந்துட்டு நீ அந்த பெரிய பெரிய லக்ஸுரி காசை சுற்றுகிறாய். அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் இந்த கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த கடவுள் உன்னை அடித்தால் நீ அதிலிருந்து எழுந்து வர முடியாது. உன் பொண்டாட்டி காசில், உன் மாமனார் காசில் உன் மச்சானே உன்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறான். உனக்கு தைரியம் தில் இருந்தால் முதல்ல உன் மச்சானை அரெஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் நீ அரெஸ்ட் பண்ணுற பற்றி நம்ம இது மாற தட்டிக்கலாம். ஓகே, உன் வயசு என்ன, நீ பேசுகிற பேச்சு என்ன, நீ என்னமோ பெரிய மந்திரி ஆகிட்டா நீ எதையும் பேசலாம் நீ நினைத்து கொண்டு இருக்காது. யூ ஆர் அண்ட் அக்யூஸ்ட் இன் தி கரூர் கேஸ். அந்த அமித்ஷா கொஞ்சம் கண்ணை திறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சிபிஐ உங்கள் மேலே ஏவி விட்டால் நீங்கள் எல்லோருமே துணியை காணும் துண்டை காணும் என்று ஓடி விடுவார்கள். அதுதான் நடக்க போகுது. ஸோ டோன்ட் வந்துட்டு என்னமோ அசிங்கமாக உன் பேச்சு, உன்னோட பாடி லாங்குவேஜ். நீ யார்? உன் பேர் ஆதவ அர்ஜுனா கிடையாதுன்னு சொல்லி உன் மச்சானே சொல்கிறான். உன் பேர் வந்துட்டு செந்தில் குமாரோ சம்திங். அதுக்கப்புறம் என்னமோ பெரிய கதை பேசிகிட்டு இருக்கிறாய். ஆகையில ஈவன் த விமென், உதயநிதி ஸ்பீச்சை ஃபுல்லாக கேளுங்க. உதயநிதி வந்து எந்த பெண்ணையும் அந்த பர்டிகுலர் தஞ்சாவூர் மீட்டிங்கில் இழிவாக பேசவில்லை. இதுதான் உண்மை. இவங்க வந்துட்டு ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அதை ஒரு பெருசாக ஊதி கொண்டு இருக்கிறார்கள். ஈவன் என்ன ஆங்கில ஊடகங்கள் தப்பாக பரவி கொண்டிருக்கிறார்கள். அண்ட் ஐ ஆம் ஹாப்பி தட் தி டிஎம்கே இந்த அக்ஷிதா அண்ட் சிவரூர் மேலே டேமேஜஸ் சூட் போட்டிருக்காங்க. டெஃபமேஷன் டேமேஜஸ் இஸ் குட். பிகாஸ் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜேர்னலிஸ்ட்க்கும் ஒரு சிலர் ஒரே அத்தவங்களை பேச விட மாட்டாங்க, அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஆதவ அர்ஜுனா வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு மந்திரி, நாங்கள் வந்துட்டு எல்ஓபியவே அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஆகியால் மற்றவர்களெல்லாம் எம்மாத்திரம்னு சொன்னா அதை விட திமிர் ஆணவம் வேற எதுவுமே கிடையாது. எல்லாருமே எல்ஓபி கிடையாது, எல்லாருமே நீ நினைக்கிற மாதிரி கோமாளியும் கிடையாது. அவரவர்கள் செய்யும் பாவத்துக்கு அவரவர்கள் அந்தந்த பாகத்துக்கு அவர்கள் அனுபவிப்பார்கள். இதுதான் உண்மை. ஆதவ அர்ஜுனா, நீ ஒரு பக்கம் சொல்கிற நான் எந்த பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை என்று. அப்போது யார் அப்போ வீட்டு காசில் வந்துட்டு நீ அந்த பெரிய பெரிய லக்ஸுரி காசை சுற்றுகிறாய். அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் இந்த கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறாய். உன் மாமனார் என்ன பெரிய யோகிய சிகாமணியா? அவர் நேர்மையாக சம்பாதிச்சு நீ கொடுத்துருக்க டொனேஷன்ஸ் டு த எலெக்ட்ரல் பாண்ட் டு த வேரியஸ் பார்ட்டிஸ் நீ டேக்ஸ் கட்டிட்டு தானே எஸ்பிஐ மூலியமாக தானே கொடுத்துருக்குற, நீ கேஷாக கொடுக்கல. அப்போ உனக்கு என்ன யோகிதம் இருக்குது? அப்படியே நீ கேஷாக கொடுத்துருந்தாலும் அப்போ நீயும் ஒரு அயோக்கியன் தானே. என்ன சட்டம் என்ன சொல்கிறது? இவ்வளோ தான் கேஷ் வச்சுட்டு இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு. அப்போ நீ வந்துட்டு இவ்வளோ 1000 கோடி கேஷாக கொடுத்துருந்தால் நீ பேசும் பொய்க்கு நீ சொல்கிறாய் 900 crores, but as per the records I think it is 509 crores. I stand corrected. அப்போ வந்துட்டு நீ ஏதோ உனக்கு ஏதோ காரியம் நடக்கிறதுக்கு தானே இப்போ இந்த டொனேஷனை கொடுத்துருக்குறாய். இன்றைக்கு வந்துட்டு வெக்கம் கெட்டுட்டு என்னமோ பெரிய நீங்கள் வந்து நாட்டுக்கு ஏதோ சேவை செய்த மாதிரியும், அதால் நீங்கள் வந்துட்டு இந்த கட்சிகளுக்கு
உதவி பண்ணுற மாதிரி பேசாது. ரொம்ப நாள் இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. அடி வாங்குவேன் வெகு சீக்கிரத்தில். நாங்கள்லாம் மக்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். மக்கள் கடவுள்கிட்ட தான் வேண்டிப்போம், ஐயோ மக்கள் கடவுளே எங்களுக்கு காப்பாற்று இந்த அயோக்கியர்கள் கிட்ட இருக்கு. ஆனால் அந்த கடவுள் உன்னை அடித்தால் நீ அதிலிருந்து எழுந்து வர முடியாது. உன் பொண்டாட்டி காசில், உன் மாமனார் காசில் உன் மச்சானே உன்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறான். உனக்கு தைரியம் தில் இருந்தால் முதல்ல உன் மச்சானை அரெஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் நீ அரெஸ்ட் பண்ணுற பற்றி நம்ம இது மாற தட்டிக்கலாம். ஓகே, உன் வயசு என்ன, நீ பேசுகிற பேச்சு என்ன, நீ என்னமோ பெரிய மந்திரி ஆகிட்டா நீ எதையும் பேசலாம் நீ நினைத்து கொண்டு இருக்காது. யூ ஆர் அண்ட் அக்யூஸ்ட் இன் தி கரூர் கேஸ். அந்த அமித்ஷா கொஞ்சம் கண்ணை திறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சிபிஐ உங்கள் மேலே ஏவி விட்டால் நீங்கள் எல்லோருமே துணியை காணும் துண்டை காணும் என்று ஓடி விடுவார்கள். அதுதான் நடக்க போகுது. ஸோ டோன்ட் வந்துட்டு என்னமோ அசிங்கமாக உன் பேச்சு, உன்னோட பாடி லாங்குவேஜ். நீ யார்? உன் பேர் ஆதவ அர்ஜுனா கிடையாதுன்னு சொல்லி உன் மச்சானே சொல்கிறான். உன் பேர் வந்துட்டு செந்தில் குமாரோ சம்திங். அதுக்கப்புறம் என்னமோ பெரிய கதை பேசிகிட்டு இருக்கிறாய். இது தேவையா இந்த வெட்டி பந்தா? இந்த வெட்டி பந்தா வந்துட்டு உனக்கு வந்துட்டு நீ நினச்சிட்ருக்கிற ஏதோ உனக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெக்கக்னிஷன் கிடச்சிருச்சுன்ட்டு. ஆனால் மக்களோட சக்திக்கு முன்னால் நீ ஒன்றுமே கிடையாது. நீ வந்துட்டு உதயநிதி வந்து பாத்ரூம் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டான். இது நீ என்ன பெரிய, நீ எங்கே ஓடின? கரூருக்கு அப்புறம் எங்கே ஓடின? நீ நேபாளுக்கு ஓட பார்த்தில்ல, ஓடிட்டு அதுக்கப்புறம் அமித்ஷாக்கு வெட்டு சத்தியமெல்லாம் பண்ணிட்டு அதுக்காக ஓடி வந்து நீ வந்து இன்னைக்கு உதயநிதி பற்றி பேசுறியா? உதயநிதி இஸ் 100 times better than you guys. எனக்கு உதயநிதி பிடிக்காது. பட் நீங்கள் பண்ணுற கோமாளித்தனத்தை பார்க்கும்போது அந்த பையன் எவ்வளோ மேல். He talks more sensibly than any one of you. ஆகையில் ஈவன் த விமென் உதயநிதி ஸ்பீச்சை ஃபுல்லாக கேளுங்க. உதயநிதி வந்து எந்த பெண்ணையும் அந்த பர்டிகுலர் தஞ்சாவூர் மீட்டிங்கில் இழிவாக பேசவில்லை. இதுதான் உண்மை. இவங்க வந்துட்டு பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அதை ஒரு பெருசாக ஊதி கொண்டு இருக்கிறார்கள். ஈவன் என்ன ஆங்கில ஊடகங்கள் தப்பாக பரவி கொண்டிருக்கிறார்கள். அண்ட் ஐ ஆம் ஹாப்பி தட் தி டிஎம்கே இந்த அக்ஷிதா அண்ட் சிவரூர் மேலே டேமேஜஸ் சூட் போட்டிருக்காங்க. டெஃபமேஷன் டேமேஜஸ் இஸ் குட். பிகாஸ் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜேர்னலிஸ்ட்க்கும் ஒரு சிலர் ஒரே அர்த்தவங்களை பேச விட மாட்டாங்க, அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு நினச்சிக்காதீங்க பெர்மனன்ட் தேர், திங்ஸ் ஆர் கோயிங் டு பி பேட். அண்ட் விஜய் உங்களோட இந்த மந்திரியை கொஞ்சம் அடக்கமாக பேச சொல்லுங்கள். இல்லாட்டி அதோட விளைவுகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் வெகு சீக்கிரத்தில். உங்கள் ஜோசியர் உங்களை எப்படி காப்பாற்றும், எந்த செய்வினை பண்ணட்டும், மாந்திரிகங்கள் பண்ணட்டும். ஆனால் அது திருப்பி அடிக்கும் போது அதோட எஃபெக்ட் வில் பி 10-fold. அதில் இந்த தப்பான வழிக்கு போக வேண்டாம். இந்த தப்பான மாந்திரிகங்கள், இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் நல்லதுக்கே இல்லை. இதால் நிறைய குடும்பங்கள் அழிந்து எவ்வளோ குடும்பங்கள் அழிந்து இருக்கிறது. இது வந்துட்டு ஒரு நல்ல மனிதன் செய்கிற காரியம் கிடையாது. ஓகே, ஸோ ஐ டேக் ஆஃப் வித் திஸ். மக்கள் நம்ம தான் இந்த தற்கூலிகளுக்கு ஓட்டு போட்டுட்டு இப்போ வந்துட்டு அதுக்கு கஷ்டப்படுறது வந்துட்டு எல்லா மக்களும், தமிழ்நாட்டு மக்களும். நன்றி, வணக்கம்.